வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கேக். என் பேரன் வந்து உடனே பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இதில் வந்து இந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன், மிச்சம் வந்து கோதுமை மாவு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து 3/4 பங்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனு, அப்புறம் நெய் வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக நெய். அப்புறம் ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்காய் உப்பு. ஒரே ஒரு முட்டை ஊற்றின்னு இருக்கேன். கொஞ்சமாக பால் ஊற்றி அடிச்சுக்கலாம். காய்ச்சாத பால் தான் ஊற்றுறேன் நான். முட்டை ஒன்று ஊற்றிருக்கேன், காய்ச்சாத பால் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இங்கே வந்து பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். எலக்ட்ரிக் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அது தண்ணி ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். பண்ணதை நம்ம ஊற்றி வச்சிடலாம். அரைச்சி வச்சுருவாங்க. இதெல்லாம் போட்டு நான் சொன்ன பொருள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு இப்போ வந்து நம்ம கேக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இது இந்த மாதிரி மடிப்பாக வேணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நல்லா அழகாக வெந்து வந்துடும் கேக்கு. தட்டிக்கிட்டோம்னா ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். அது ஹீட் ஆகிடுது பாருங்க. ஹீட் ஆகிடுச்சு. இது ரைஸ் குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இவ்வளோ வச்சிடலாம். வச்சுட்டு மூடிடணும். இது வந்து ஒரு 1/2 hour to 40 minutes எடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கேக் பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வினிகர் வெனிலா எசன்ஸ் இல்லாததுனால ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதை வந்து நீங்கள் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சக்கரை அவ்வளோதான். ஃபுல்லாக ஒரே மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடித்து இது பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. ஒட்டாமல் இப்போ நான் சுற்றி வந்து இது பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வந்துச்சு நினைக்கிறேன். சூப்பர் பாருங்க, அப்படியே ஒட்டாமல் வந்திருக்கு. கேட்டுங்கப்பா, இதை பாருங்க, பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நெய் தடவி அதை இது பண்ணியிருக்கேன். அப்படின்னா அப்படியே எடுத்துன்னு போறியா? நீங்க சாப்பிட்றீங்களாப்பா? அப்படின்னே பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேக் செஞ்சிருக்காங்க. நான் இப்பதான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுறேன். நைஸா இறங்குது பாருங்க. சூப்பர் சாஃப்டியா வந்திருக்கு. பயங்கர சாஃப்டா இருக்கு. சுடுது வேற. இந்த ஆறுனா இன்னும் நல்லா இருக்கும். என்ன சாஃப்டா வந்திருக்கு பாருங்க, ஜம்முன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.